தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதான கலியுகதேவ காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு மண்டகணம் இருக்க மூளை வேலை செய்யாதே. மண்டகணம் இருக்க மூளை வேலை பண்ணாதே. ஒருத்தருக்கு யாருக்கோ எனக்குன்னு எடுத்துப்போம், மண்டகணம் இருக்குது அப்படின்றான், மூளை வேலை செய்யாமல். இப்போ நான் சொல்லும்போதே எல்லாம் மறந்து போயிடும், எனக்கு உளர ஆரம்பிச்சிருவேன். மாபெரியவனுக்கு பரமேஸ்வரன் என்ன ஒன்றா பண்ணுவார். அந்த மண்டகணம் வந்துடக்கூடாது. செய்கிற தொழிலில் பக்தி இருக்கட்டும், அதில் ஒரு தைரியமாக நான் பண்ணுவேன்னு இருக்கட்டும், அது மண்டகணம் கிடையாது. என்னை விட யாரும் கிடையாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு மண்டகணம் வந்துடுது. இல்லை எதிர்க்க ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அது இருந்ததுன்னா, அந்த மண்டகணம் இருந்தால் அது அந்த அப்பேற்பட்டவருக்கு மூளை வேலை செய்யுமானா மகாபெரியவா தான் பார்த்துட்டே இருக்காரு. எந்த இடத்துல காஞ்சிபுரத்துலையோ இல்லை எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரோ, சத்தாரால இருந்தாலும் இங்கே யார் மண்டகணம் இருக்காரோ அவரோட மூளை வேலை செய்யாமல் அவர் பண்ணிவிடுவார். அப்படி இருக்கச்சே எதிர்க்கே ஒருத்தர் இருந்தால் அவருக்கு மூளை வேலை செய்யாமல் பண்ணுறதுக்கு மகாபெரியவாளுக்கு என்ன, அவர் ரெண்டுமே ஒன்று தான் இருக்குன்னு வச்சுப்போம். அவர் ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். அப்போ மூளையை வேலை செய்யாமல் பண்ணிவிடுவார். இதுதான் நம்மளுக்கு இப்போ பார்க்கக்கூடியது. ஸ்ரீ கோபால கணபாடிகள், பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள் மகாபெரிவா தெரிஞ்சு அவர் வேதம் கற்றுண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேத பாடசாலைகளில் படித்தவர். நம்ம நிறைய அனுபவங்களை அவர் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அவர் சொல்கிறார், ஒரு நாள் இவர் பார்த்துருக்காரு. ஒரு நாள் ஒரு வேத பண்டிதர் வந்தார். அவர் சொன்னாராம், நான் சின்ன வயசுலேருந்தே வேதங்களில் பாடம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது பண்ணாராம். அவர் சொன்னாராம், சரி வந்தவர் தான் வேதத்தில் பழைய பண்டிதர் அப்படின்னு அவருக்கு மனசு. அதனால் எந்த மாபெரியவர் அவர் தரிசனம் பண்ண வந்திருக்காரு. அவர் எந்த வேத பண்டிதர் மாபெரிய தரிசனம் வந்தாரோ அவரை பெரியவா ஒரு வாட்டி அப்படி பார்த்துட்டாராம். பார்த்துட்டு அவர் மனசை ட்ராக் பண்ணிவிடுவார். அவர் உள்ளே போய் பூந்து அவர் எக்ஸ்ரே எடுத்துருவார் பெரியவா. எங்கே வரேன் என்ன வரேன்னு எல்லாத்தையும் கேட்டார், எல்லாத்தையும் சொன்னார், இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் அவரை பற்றி. எந்த இடத்துலேருந்து வரோம், இந்த கிராமத்துலேருந்து வரோம், அங்கேருந்து வரோம், இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிட்டார். இவர் பார்த்துட்டுருக்கார். பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள் கூட இருந்திருக்கார். சின்ன வயசுலேருந்தே நான் 4 வேதங்களையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். கடன்னு எனக்கு அது பதிஞ்சிருத்த மனசில். எல்லாத்தையும் வேதங்களையும் தலைகீழ சொல்கிற அளவுக்கு எனக்கு அதில் பாடமாக எடுத்து, இவ்வளோவும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் வேத ஸ்வரூபம். அவருக்கு முன்னாடி இந்த கதையை விடுறாரு. எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இப்போ என்ன ஆகும்னு இப்போ தானே தெரியும். எல்லாத்தையும் சொன்னாராம். மண்டகணம் மேலே உச்சியில் இருக்குன்னு அது தனியாக காமிக்கிறது. அது பெரியவா எதிர்க்கே இது மாதிரி பேசினா, சரி இருக்கட்டும். பெரியவா சொன்னாராம், சரி இருக்கட்டும், பத்மையே நீ கவச்சே அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வருதே. அவர் தான் 4 வேதத்தையும் கரைச்சி குடிச்சிட்டாரு. அவருக்கு இப்போ சொல்லணுமே, பத்மையே நீ கவச்சேன்னு ஒரு இடத்துல வருதே. அதனோட 2வது சொல்லு. 2வதுன்னா இது ஒன்றுன்னு எடுத்துட்டா அடுத்த லைன் இமீடியட்டாக சொல்லணும். அதுக்கு அடுத்து என்ன கண்டினியூ ஆகிறதோ அது சொல்லணும். அதுதான் அது அர்த்தம். பெரியவா நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் பாஷையை. அதனோட 2வது சொல்லு அப்படின்னு தான். இவர் தெரியுமே, நல்லா தெரியும், சொல்கிறது நல்லா புரியுறது. பத்மையே நீக்க வச்சே கரெக்டாக. அது இவர் சொல்கிறது வேதத்தில் எங்கே வருதுன்றது அவருக்கு
தெரியுறது நல்லா. அவருக்கு நல்லா புரியுறது இந்த இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு. அடுத்தது என்ன அப்படின்னா வரணுமே. இப்படி யோசிக்கிறான். பெரியவா வந்து பேசாமல் விட்டுட்டார். ஒரு 10 நிமிஷம் அவருக்கு பேசாமல் விட்டுட்டார். மற்ற பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அது பண்ணிகிட்டே இருக்கார். இவர் பாட்டுக்கு இவர் கண்டுக்கல. ஏன்னா இவர் மூளை வேலை செய்யாது. இவர் மூளையை ஸ்ட்ரக்கப் பண்ணி விட்டது யார்? நம்ம பரமேஸ்வரன். அதனால் 10 நிமிஷம் பேசாமல் விட்டுட்டார். முடிச்சுட்டு அவளுக்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இவரை கேட்டு என்னப்பா அப்படின்னாராம். அவருடைய ரெக்கார்டிங் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணது இவர் தானே பெரியவா. மூளையில் நம்ம எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம், விஷயங்கள்லாம் அது போய் ரெக்கார்ட் ஆகுதுன்னுவா. அதை எரேஸ் பண்ணுறது இவர் தான். எரேஸ் பண்ணியிருக்குன்னா அதை அழிச்சு விட்டுட்டு திருப்பி கொண்டு வந்துடுது திருப்பி. அதுவும் பெரியவாதால் நம்ம நிறைய அனுபவங்கள் பார்த்துருக்கோம். எரேஸ் பண்ணதை கொண்டு வந்தது, இப்போ இருக்கிறத அழிச்சு விடுறது, எரேஸ் பண்ணுறது. பரமேஸ்வரன் கிட்ட அதெல்லாம் நடக்குமா? அவர் வந்து கேட்டாராம், சரி 4 வேதங்களையும் தலைகீழாக படிச்சுட்டேன், பாக்கி எதுவுமே இல்லை, தலைகீழாக நெட்ரூ பண்ணிட்டேன், ஹோமகுண்டத்தில் தலைக்கீழே விழுந்தால் கூட எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு நீ பல பேர்கிட்ட பேசி பீத்தின்றிருக்கியே அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். அவர் எங்கெங்கேயோ பேசுனது இவருக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கி தான் அவர் வராரு. அது நம்மளுடைய கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஆனால் பரமேஸ்வரன், பிரத்யக்ஷ பரமேஸ்வரனான மகாபெரிவா எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கார். எல்லா இடத்துலையும் அதோ இங்கே கூட வராது, இங்கே கூட நிற்கிறார், இங்கே கூட எதிர்க்க இருப்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த ஞானக்கண் இருந்தால் தானே நம்ம பெரியவா அங்கே இருக்கான்னு தெரியும். பெரியவா அப்படி சொல்கிறாராம். அவர் அப்படியே புட்டு வைக்கிற மாதிரி இருக்க. தன்னோட ஹெட் வெயிட் பற்றி அவருக்கு நல்லா புரிஞ்சிருது. அழுதார். பெரியவா பார்த்தா சரி இதுக்கு மேலே அவர் அழ விட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு, சரி ரோஹிதாங்கின்னு வருமே அதுவோ அப்படின்னாராம். அது கூட பெரியவா எப்படி அடக்கமா அதுவோன்னு தனக்கு தெரியாத மாதிரியும் அதை வேத பண்டிதரே கொண்டு வந்து அவரே சொன்ன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இறங்கி வரார். பரமேஸ்வரன் அப்படி தான் இறங்கி வருவார். அப்படின்னாரு. ஏன்னா அங்கே பெரியவா அங்கே எரேஸ் பண்ணதை திருப்பி ரெஸ்யூம் பண்ணி விட்டுட்டார், ரிட்ரீவ் பண்ணி விட்டார். அதனால் அவருக்கு மூளையில் வந்துடுது. இப்போது பெரியவா அங்கே இப்படின்னா போய்டும், இப்படின்னா வரும். ஒரு சொடுக்கு தான் பெரியவாளுக்கு, அந்த டைம் கூட ஆகாது. இப்போ ஞாபகம் வந்துடுது சொல்லிட்டார். அந்த மெமரி பவர் திருப்பி பரவடியை ரெஸ்யூம் எடுத்து அது எல்லாத்தையும் சொன்னாராம். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டு வானாராம். அதோட முடியல. அது என்ன இருக்கும், போகும்போதெல்லாம் நினச்சிட்டே போயிருப்பார். இப்படி ஒரு நம்ம பண்ணுறோமே, இது கரெக்டாக, நம்ம இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பாடத்தை கொண்டு வரத்துக்காக தானே இதெல்லாம் நடக்குது. இது மாதிரி நடந்ததை ஸ்ரீ பிரம்மஸ்ரீ கோபால இருக்க வச்சு கேட்க வச்சுது. அவர் சொன்னதை நான் மட்டுமே சொல்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்மளுக்கு மண்டகர்மம் இல்லாமல் இருக்கும். அதுதான் மகாபரிவாச்சரணம், மகாபரிவா பாதவேச்சரம், மகாபரிவா பாதவேச்சரம்.